வணக்கம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே ஒதுக்குப்புறத்தில் கிடக்கும் ஜெயில் காளியம்மன் சிலை. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே 700 வருடங்கள் பழமை வாய்ந்த ஜெயில் காளியம்மன் சிலைகள் ஒதுக்குப்புறத்தில் கிடக்கிறது. மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாள் வாங்கி தெய்வமாக இருந்த ஜெயில் காளியம்மன் சிலைகளுக்கு அருகே கோவில் கட்டித் தர வேண்டும் என்று அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்னத்தம்பி. வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் உள்ள கார் பார்க்கிங்கில் கிட்டத்தட்ட 700 வருடங்களுக்கு மேல் இயங்கி வந்த ஜெயில் காளி, ராணி மங்கம்மா காலத்திலிருந்து வணங்கி வந்த காளி இப்பொழுது ஒதுக்குப்புறத்தில் ஓரத்தில் வைக்கப்பட்டது. சாமி சிலைகள் ஓரத்திலிருந்து மெயினில் வைக்க வேண்டும் என்று வியாபாரிகளும் பூசாரியும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை பற்றி நம்மளோட கூடுதல் தகவல் கலந்துரையாடுவார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் 7 தலைமுறை 8 தலைமுறையாக இந்த கோயில் பரம்பரையாக பார்த்துக்கிட்டு குல தெய்வமே இந்த ஜெயில் காளியம்மன் தான். ராணி மங்கம்மா காலத்துல இருந்து இந்த கோயில் இருக்கு. ராணி மங்கம்மாவுக்கு பக்கத்துல இருக்கிற பொதுப்பணித்துறை ஆபீஸ்ல தான் மங்கம்மாவுடைய அரண்மனை இருந்தது. இது ஜெயிலா இருக்கிற காலத்துல இருக்கும்போது இங்க நிரபராதி குற்றவாளி யாரு என்று தீர்ப்பு சொல்றதுக்கு ஜெயில் காலிட்டு தான் அனுமதி பெறுவாங்க. குற்றவாளி யாரு நிரபராதி யாருன்னு ஜெயில் காலி சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ராணி மங்கம்மாவே தூக்குல போடுவாங்க. தூக்குல போற மேடம் அங்கே கடைசியில இருந்துச்சு, கார் பார்க்கிங் கடைசியில இருந்தது. அது காலகட்டத்தில் இருக்க போகும்போது ராணி மங்கம்மா காலத்துக்கு அப்புறம் திருமல நாயக்கர் காலத்துல மீனாட்சி அம்மன் கட்ட போகும்போது இது யானை மகாலா கட்டி வச்சிருந்தாங்க. ஜெயில் காலிக்கு முன்னால அப்புறம் யானை மகாலா இருந்துச்சு. யானை மகாலா வச்சு மீனாட்சி அம்மனுக்கு பரம்பரையா இருக்க போகும்போது பரம்பரை யானை மகாலுக்கு கோயில்களுக்கு கட்டணம் கட்டுறதுக்காக இந்த இடத்த உபயோகப்படுத்தினாங்க. பிற்காலத்துல பிரிட்டிஷ்காரங்க காலத்துல ஆங்கிலேயர் காலத்துல வரும்போது 1903ல சென்ட்ரல் மார்க்கெட்டாக